भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. சார், யாராவது இந்த மங்களாச்சரணம் சொல்றீங்களா? பகவத்கீதையில அறிமுகத்துல இருக்கக்கூடிய மங்களாச்சரணம் யாராவது சொல்றீங்களா? ஓமஜ்ஞானதிமிர அந்தஸ்ய. பார்த்துதான் சொல்லணும். ட்ரை பண்ணட்டுமா? பார்த்து சொல்லட்டுமா? சொல்லலாம், பார்த்து சொல்லலாம். சரி, நீங்க ஓம் சொல்லுங்க. மாதாஜி அஜ்ஞானதிமிர சொல்லுங்க. சரி சரி, பிரபுஜி நீங்க சொல்லுங்க பிரபுஜி. ஓம் அஜ்ஞானந்தத்திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மாஹ்யம் ததா விஸ்வபதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபரகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेक्ष गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाण्या कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा ஹரே माता जी। கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரிஹிதோம் தத்சத். கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஈஸ்வரேதி பிரீதம் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. நல்ல தெளிவா ஸ்லோகங்களை வாசிச்சிங்க பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேன்மொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாகவதம் பார்த்ததுல இருந்து என்ன ஞாபகம் இருக்கு? எஸ், ஹரே கிருஷ்ணா பொன்மணி மாதாஜி. நேத்து பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. புலனின்ப பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனமை விட புத்தி உயர்ந்தது, புத்தியோட ஆத்மா உயர்ந்தது. ஆனா நம்ம இப்ப முக்காவாசி ரிவர்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அர்ஜுனனை இந்த குடும்ப பாசத்துல இது பண்ண வச்சு பகவத்கீதை வந்தது. பரீட்சித் மகாராஜா இந்த இதுல வச்சு பாகவதம், அந்த பசி தாகம் அதை வச்சு பாகவதம் வந்ததுன்னு சொன்னீங்க. நாங்கதான் பெருசு அப்படின்னு பிராமணர்கள் பேசுவாங்க மாதாஜி. அப்ப இருந்து அந்த ஒரு அவங்கதான் எல்லாமே முன்னாடி ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எதுனாலும் ஒரு வேலைக்கு போறது எல்லாமே அவங்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணுனாங்க, லேடிஸ் அந்த மாதிரி. இந்த தவறுகளை அவங்கதான் முதல்ல பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. அத பறவையில இந்த சிட்டுக்குருவி இருக்கு, இது கிளி இருக்கு, பருந்து இருக்கு. அதுனா அவ சக்திக்கு ஏற்ப ஆகாயத்துல பறக்குது. அதே போல கற்றறிந்த பக்தர்களும் தங்களது தன்னூர் பகவானை பற்றி விவாதிக்கின்றன. சூப்பர், நல்ல பாயிண்ட் பிரபு. இது எல்லாமே பகவானோட திட்டம் தான் மாதாஜி. ஆமா, பரீட்சித் மகாராஜருக்கு இந்த மாதிரி பசி தாகம் ஏற்பட்டு அவர் சமீக ரிஷியை இந்த மாதிரி நடத்தினதும் பகவானுடைய திட்டம் தான் அப்படின்னு பார்த்தோம்.
ஓகே, தேங்க்யூ ஆல். இதுல இதுல ம் மாதாஜி எனக்கு ஒரு ம் சந்தேகம். சொல்லுங்க. பரீட்சித் மகாராஜா அவர் பண்ணாரு, அந்த ம் இதை வந்து போட்டாரு. ம் போட்டதுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்ணாரா, இதை போட்டுட்டோமே. இப்ப நம்ம ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதான் ஐயோ படிச்சோமே பிரபு. அது இருக்கு. படிச்சோமே. அவர் அவரு சொல்ற மாதிரியே இருக்கு. ஆமா, சரி. இப்போ சரி நம்ம சரி. வந்து அந்த ஓகே ஓகே. ஆஹ், ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம பண்ண அந்த மாட்டோம். 31வது செயல்ல 31வது ஸ்லோகத்துல பாருங்களேன், பொருளுரையில பிரபுபாத் கொடுத்திருக்காரு. அது அரசர் ஒரு இருக்கு. பகவத் பக்தராக இருந்ததால் தன் செயலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரைட். எனவே ஓகே. முனிவர் உண்மையாகவே சமாதியில் தான் இருந்தாரா அல்லது தாழ்ந்த ஒரு சத்திரியரை வரவேற்று அதான் உபசரிப்பதை அந்த தவிர்ப்பதற்காக? சந்தேகம் வருது. ஆமா, இந்த அவர் வந்து சந்தேகம். நம்ம பண்ணது சரியா தப்பா, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, ஆ இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்றாரு. ஓகே. அதான் அதான். ஆஹ் ரைட். சோ இப்ப அவர் ஏன்னா நம்மளே பாருங்களேன், நம்ம வந்து ம் பண்ண மாட்டோம். சடனா நீங்க சொன்ன மாதிரி பகவான் வந்து டக்குன்னு துண்ணா சில இது செஞ்சிருவோம். அடடா இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் நம்மள பண்றோம். பகவான் தூண்டுறது கிடையாது, இதை நல்லா தூண்டல. தெரிஞ்சுக்கோங்க. ஆஹாஹா. பக்தர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, வித்தியாசம் இருக்கு. நம்ம 3 குணத்தால தூண்டப்பட்டு செய்வோம். ஓ ரைட். பக்தர்கள் தான் பகவானால தூண்டப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு, பாகவதம் வரணும். நம்மள வச்சு பகவான் என்ன பண்ண போறாரு? இல்ல ஜென்ரலா அந்த இது சொல்ற ஃபீலிங் சொல்றோம். நம்ம இல்ல இல்ல ஃபீல் இல்ல இல்ல பண்றோமேங்கிற. நம்ம வந்து நீங்க சொல்றது அப்படியே ஆப்போசிட். நம்ம பண்றது எல்லாமே தப்பு தான். இல்ல இல்ல நம்ம தப்புன்னா கூட காரியங்கள் இருக்குல்ல, நம்ம காரியங்கள் இருக்கே, நம்ம பண்ற இல்ல காரியங்கள் இருக்கே, 99.9% தப்பு காரியங்கள் தான் பண்றோம். அது- ஏதோ 1 2 நம்ம நல்ல காரியம் பண்ணா உண்டு, பகவத் பக்தியில ஏதோ நம்ம பண்ணா உண்டே தவிர, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மள பகவான் தூண்ட மாட்டார், 3 இல்ல குணங்களால இல்ல தூண்டப்பட்டு நான் நம்ம எதுக்கு காரியம் சொல்றேன்னா, செய்யறோம். ஏன்னா இப்ப பகவான் தான் ஒண்ணு இல்ல. சொல்றாங்க, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே. இல்ல பகவான் நமக்கு நம்மளும் எந்த விதத்துல ஹெல்ப் பண்றாரு அப்படின்னாக்க, ம், நம்ம ஆசைப்பட்டுறோம், நம்ம இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படும் போது பகவான் அனுமதி கொடுக்கிறார், பரமாத்மா அனுமதி கொடுக்கிறார். நமக்கு ம், அப்படிதான். ஆனா நம்ம செயல்களை பகவான் தூண்டுறது கிடையாது. கிடையாது. நம்மளே உம் தான் அது பண்றோம். நம்ம ஓகே தான் ஓகே. நம்ம 3 குணங்களால தூண்டப்பட்டு அதை நம்ம பண்றோம். குணங்களா ஓகே. உம் தேங்க்யூ. பக்தர்களுக்கு நமக்கு அப்புறம் வித்தியாசமே இல்லையே. தூய பக்தர்களை பகவான் தன்னுடைய ஒரு கருவியா பயன்படுத்துறார். கருவியா பயன்படுத்தி அது மூலமா அவருடைய திட்டத்தை அவர் இல்ல நிறைவேற்றிக்கிறார். எப்படின்னா இது மூலமா நம்ம பிறருக்கு வந்து உம் இது பண்ணாம இருக்கலாமே, அதுக்காக சொல்றேன். அதாவது நம்ம இது தொந்தரவு கொடுக்காம இருக்கலாமே அப்படி. இருக்கணும், அதுக்குதான் பாகவதம் படிக்கணும். அதான் அதுக்குதான் நம்மள சரி இது படிக்க பண்ணிக்கிறதுக்கு தான் படிக்க நம்ம நம்மளுக்கு பாகவதம் படிக்கணும். ஆமா, படிக்க படிக்க மத்தவாளுக்கு இது பண்ணாம இருக்கலாம் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு பதம் நாம 35 படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 35வது பதம். கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்திரி உத்பதகாமினாம் தத் பின்ன சேதுன் அத்யாகம் சாஸ்மி பஷ்யத மே பலம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரும் பரம ஆளுடருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டு சென்ற பின் நம்மை காப்பவர் இல்லாத இவ்வேளையில் திடீரென பதவிக்கு வந்துள்ள இவர்களின் கை ஓங்கியுள்ளது. எனவே அவர்களை இப்பொழுது நானே தண்டிக்கப் போகிறேன். என் தவ வலிமையை பாருங்கள். சொல்றது உண்மைதான். பகவான் இருந்த வரைக்கும் பிராமணர்களை அவர் வந்து பாதுகாத்தார் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா பரீட்சித்து மகாராஜர் ஏதோ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்லாம் கிடையாது. பயத்துல இருந்த போதே பகவானால காப்பாற்றப்பட்டவர். அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பகவத் பக்தர், பக்தர்களுடைய குடும்பத்துல பிறந்தவர், எப்பேற்பட்ட ஒரு தூய்மையான நிலையில இருக்கக்கூடியவர். அவருடைய உயர்வு தெரியல யாருக்கு? இந்த ஸ்ருங்கிக்கு தெரியல. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். சிறிதளவு பிரம்ம தேஜஸ் கொண்டிருந்ததால் திமிர் பிடித்தவன் ஆகிவிட்ட அனுபவமற்ற அந்த பிராமண சிறுவன் கலியுகத்தின் ஆதிக்கத்திற்கு வசியமானான். இங்கு முன்பே குறிப்பிட்ட 4 இடங்களில் கலி வாழ்வதற்கு பரீட்சித் மகாராஜன் அனுமதித்தார். ஆனால் அரசரின் திறமையான அரசாட்சியினால் தனக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களை கலிபுருஷனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தன் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை கலிபுருஷன் எதிர்பார்த்திருந்தான். பகவானின் கருணையால் திமிர் பிடித்த அந்த பிராமண புத்திரனிடம் உள்ள குறையை அவன் கண்டுபிடித்தான். தன்னுடைய தவ வலிமையை காட்ட விரும்பிய பிராமண சிறுவன் பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒரு சிறந்த அரசரையும் தண்டிக்க துணிந்தான். கிருஷ்ணரின் மறைவுக்கு பின் அவருடைய ஸ்தானத்தை ஏற்க அவன் விரும்பினான். இவையே திடீரென பதவிக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்தானத்தை ஆக்கிரமிக்க விரும்புபவர்களின் முக்கிய அறிகுறிகள் ஆகும். இத்தகைய ஒருவன் சிறிதளவு சக்தியை வைத்துக் கொண்டு தன்னை பகவானின் அவதாரம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறான்.
ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியிலிருந்து மறைந்த பிறகு அவரது அவதாரம் என்னும் பெயரில் பல பொய்யான அவதாரங்கள் முளைத்துள்ளனர். இவர்கள் தங்களுடைய பொய் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொதுமக்களை தவறான வழியில் அழைத்துச் செல்லவும் தயங்குவதில்லை. இவ்வாறாக ஒரு பிராமண சிறுவனான ஸ்ருங்கியின் மூலமாக ஆட்சி செலுத்தும் வாய்ப்பை கலிபுருஷன் பெற்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முன்னாடியே பொருளுரையில பிரபா சொல்லியிருந்தார், தற்பெருமை அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு. ஸோ அந்த தற்பெருமையை களி வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த பிராமண சிறுவன் மூலமா உள்ள நுழைகிறார். இதி புக்தா ரோஷதாம் ராஷோ வயஸ்யான் ருஷிபாலகः கௌஷிகி ஆப உப்ஸ்ருப்ஸ்ய வாக் வஜ்ரம் விசர்சஜ. ரிஷிபுத்திரன் தோழர்களிடம் இப்படி கூறிவிட்டு கோபத்தால் சிவந்த கண்களுடன் கௌஷிகி நதியின் நீரை தொட்டு சொல்லாகிய வஜ்ராயுதத்தை சாபத்தை விடுத்தான். ஸோ இது முறை. தண்ணி எடுத்து நம்ம ஏற்கனவே பல தடவை இதை பார்த்துருக்கோம். அர்ஜுனன் வந்து பிரம்மாஸ்திரம் விடுறதுக்கு முன்னாடியும் ஆச்சமனம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம். பகவான வலம் வந்தார். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தண்ணி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருவியா இருக்கு. கன்னிகாதானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கூட தண்ணியை வந்து தார வார்த்து கொடுக்குறோம். ஸோ அதனால அப்போ இந்த ஸ்ருங்கி இங்க என்ன பண்றார், இந்த தண்ணி கௌசிக நதியுடைய தண்ணியை எடுத்து அதையே ஆயுதமா பயன்படுத்தி சாபத்தை கொடுக்குறார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாஸ் மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பரீட்சித் மகாராஜன் சபிக்கப்பட்டது குழந்தைத்தனமான ஒரு சூழ்நிலையில் என்பது இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. ஸ்ருங்கி ஒன்றுமறியாத தன் தோழர்களிடம் தன் துடுக்குத்தனத்தை காட்டினான். மனித குலத்திற்கே இழைக்கப்பட்ட இத்தகைய பெருந்தீங்கிலிருந்து எந்த ஒரு அறிவுள்ள மனிதரும் அவனை தடுத்திருப்பார்கள். அனுபவம் பெறாத அந்த பிராமண புத்திரன் பரீட்சித் மகாராஜனை போன்ற ஓர் அரசரை கொன்றதன் மூலமாக மிகப்பெரிய தவற்றை செய்தவன் ஆகிறான். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. விளையாட்டுத்தனமா பசங்களோட விளையாடிட்டு இருந்து என்னுடைய அந்த பிரம்ம தேஜஸை பார், நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து இந்த ஸ்ருங்கி செய்யறார். இதி சங்கிதம் அவ்யாதம் தக்ஷக சப்தமேஹனி தங்ஷ்யந்தி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே ததத்ருதம். பிராமணபுத்திரன் இவ்வாறு அரசரை சபித்தான். ஒழுக்க விதிகளை மீறி என் தந்தையை அவமதித்த குல துரோகியை பரீட்சித் மகாராஜன் இன்றிலிருந்து 7வது நாள் சர்ப்பராஜன் தக்ஷன் கடிக்கப் போகிறான். தக்ஷகன் கடிக்கப் போகிறான். எந்த காரியத்துக்கு என்ன மாதிரி தண்டனை இல்லையா? அவர் என்ன, பரீட்சித் மகாராஜர் என்ன மிகப்பெரிய தவறு எதுவும் செய்துட்டாரா என்ன? ஒரு கோபத்துல அந்த பாம்பு தூக்கி கழுத்துல போட்டார், அவ்வளவுதான். அதை ஒரு சின்ன ஒரு அவமரியாதை அப்படின்னு இருந்தா கூட அதுக்காக வந்து மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த சிறுபிள்ளைத்தனமான இந்த செயல்னால இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்ட போகுது. பரீட்சித் மகாராஜர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டியதாக போச்சு. ஆனால் இது பகவானுடைய ஏற்பாடு, நமக்கு பாகவதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் இதை பக்தர்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். பகவானுடைய கருவியா அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்மளெல்லாம் வச்சு பகவான் இந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா நேரம் நம்ம வந்து ஊரை கூட்டி ஏதோ நம்ம வந்து ஒண்ணுமில்லாததுக்கே நம்ம பகவானை குறை சொல்றோம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம், அது நம்மளுடைய கர்ம வினையினால வரக்கூடிய துன்பங்களுக்கே நம்ம பகவானை குறை சொல்றோம். அதனால பகவான் நம்மளெல்லாம் வச்சு எந்த செயலையும் அவரால் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன இது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னாக்க, ஒரு கிளாஸ்ல ஒரு 10-15 குழந்தைங்க இருக்கலாம், இல்லை 40 குழந்தைங்க இருக்கலாம். எந்த குழந்தை சொல் பேச்சு கேட்குமோ அந்த குழந்தைய அந்த டீச்சர் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது செய்யணும்னா சொல்லுவாங்க. நீ போய் இந்த பக்கத்து கிளாஸ்ல போய் அந்த நோட் எடுத்துட்டு வா அப்படின்னா, பெஞ்சு மேலே ஆடி குதிக்கிற குழந்தைய போய் சொல்ல முடியுமா? சொன்ன பேச்சு கேட்காது. எந்த குழந்தை எஸ் அப்படின்னு முதல்ல வந்து நிற்குமோ அந்த குழந்தைய விட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பகவான் தன்னுடைய பக்தர்கள் எந்த ஸ்டேஜில் எப்படி வச்சாலும் பகவானுடைய திட்டத்துக்காக செயல்படும். பீஷ்ம தேவரை பார்த்தோம், எதிர்ப்பக்கம் இருந்து சண்டை போடுறதுக்கான அந்த ரோலை பகவான் கொடுத்தார், அதை அவர் செஞ்சார், அந்த சேவையை செஞ்சார். அந்த மாதிரி அர்ஜுனனை குழப்பத்துக்கு உள்ளாக்குனார். அர்ஜுனன் குழம்பி போய் பகவான் முன்னாடி மண்டிட்டு நின்னார். இந்த மாதிரி ஜெய விஜயர்களை பார்க்குறோம். பகவானுக்கு சண்டை போடணுங்கிற ஆசை, அந்த வீரிய ரசத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை, யாரை வச்சு அதை நிறைவேற்றிப்பார்? தன்னுடைய பக்தர்களை வச்சு ஜெய விஜயர்களை பற்றி நிறைவேற்றிக்கிறார். இன்னைக்கு வாமன துவாதசி, ரொம்ப அற்புதமான நாள்.
ஸோ இன்னைக்கும் மாயப்பூர் டிவியில் வராக தேவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்து இப்போ காலம்பரை பேசிட்டு வந்திருக்கேன். இப்போ சாயந்தரம் போடுவாங்க, தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க வாமனரை பற்றி. வாமனர்னே எனக்கு வந்துட்டுருக்கு. வராக தேவரை பற்றி கேளுங்க. இன்னைக்கு வராக துவாதசி. ஸோ அற்புதமான நாள். ஸோ அதனால பக்தர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இந்த பொருளுரை சுபமலர் மத்தாச்சி படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி, படிக்கிறேன். ஹரே படி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு உரை. இவ்வாறாக பிராமண சக்தியை பிரம்ம தேஜஸ் துஷ்பிரயோகம் செய்தல் ஆரம்பமாயிற்று. இதனால் கலியுக பிராமணர்கள் பிராமண சக்திகளையும் பண்பாட்டையும் படிப்படியாக இழந்தவர்களாயினர். பிராமண சிறுவன் பரிஷித் மகாராஜனை குலாங்கரா அல்லது குலத்ரோகி என்று கருதினான். ஆனால் உண்மையில் அந்த பிராமண சிறுவன் தான் குலத்ரோகி ஆவான். ஏனெனில் விஷப்பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு எப்படி சக்தியை இழந்து விடுமோ அப்படியே அவனால் தான் பிராமண பிரிவினர் தங்களது சக்தியை பிரம்ம தேஜஸை இழந்தனர். விஷப்பற்கள் உள்ளவரை தான் பாம்பு அச்சமூட்டுவதாக இருக்கும். அது பிடுங்கப்பட்டதும் குழந்தைகளுக்கு தான் அதனிடம் பயம். முதலில் பிராமண சிறுவனை கைப்பற்றிய கலிபுருஷன் படிப்படியாக மற்ற பிரிவுகளையும் கைப்பற்றினான். இவ்வாறாக இக்கலியுகத்தில் சமூக பிரிவுகளின் விஞ்ஞான பூர்வமான ஜாதி முறை முழுவதுமே தரம் குறைந்த ஜாதி முறையாகி விட்டது. இதுவும் இப்பொழுது கலியுகத்திற்கு அடிமையான மற்றொரு பிரிவினரால் வேருடன் களையப்பட்டு வருகிறது. இந்த சீரழிவின் மூல காரணத்தை ஒருவன் கண்டறிய வேண்டும். இந்த ஜாதி முறையின் விஞ்ஞான பூர்வமான மதிப்பை உணராமல் இந்த முறையே சரியில்லை என்று கண்டனம் செய்ய முயலக்கூடாது. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஸோ பிரபா என்ன சொல்றாருன்னா, வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம போச்சு. ஆனா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா இது ரொம்ப சயின்டிஃபிக்கான மெத்தட். இதுல தவறு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வழிமுறையே தவறுன்னு சொல்ல முடியாது. இதை சரி செய்யணும். அதுக்கு பிரபுபாத் ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாருன்னா, கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்ணை நோண்டி போட்டுருவோமா, இந்த கண்ணால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்ணை நோண்டி தூக்கி தூரம் போட்டுருவோமா என்ன? அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணுமோ, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமோ, என்ன பண்ணணுமோ, ஆப்ரேஷன் பண்ண கண்ணாடி போட்டுக்கணுமோ, என்ன பண்ணணுமோ பண்ணி கண்ணை சரி பண்ணிக்கணும். கண்ணை நோண்டி யாரும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இத என்ன ஆச்சு, இது பிறப்பினால ஆனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. பகவான் சொல்லியிருக்கிறது குணகர்ம விபாகஷ. ஆனா பிறப்பினால கொண்டு வந்தாங்க, அதனால ஏற்பட்டு போன பிரச்சனை. நாம உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு எல்லாமே நடந்தது. நம்ம வந்து ஒரு பிரிவினரை மட்டும் இங்க குறை சொல்றது கிடையாது. ரெண்டு பக்கமும் இருக்கு. தாழ்த்த அந்த மற்ற பிரிவினரும் அவங்களால பிராமணர்களால கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பதிலுக்கு பிராமணர்களை இப்போ அவங்க துன்புறுத்துறாங்க. ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்கு. இது எதுவுமே சரி கிடையாது. பகவான் பண்ணி வச்ச முறைதான் சரியான ஒரு தீர்வு. ததோ அப்யேத்யாஸ்ரமம் பாலோ கலே சர்ப்ப கலேவரம் பிதரம் வீஷ்ய துக்கார்த்தோ முக்த கண்டோ ருதோக. பின் ஆசிரமக்கு திரும்பிய அச்சிறுவன் தன் தந்தையின் கழுத்தில் பாம்பு கிடப்பதை கண்டு துக்கம் பொங்கி வர வாய்விட்டு அலறினான். ஓன்னு கத்துறான். ஆஹா, எங்க அப்பா கழுத்துல செத்த பாம்பு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓன்னு கதறி சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கான். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளிருவிங்க பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தால் மகிழ்ச்சியற்றவனாக இருந்த சிறுவன் அழுவதனால் தன் மனச்சுமையை போக்கிக் கொள்ள விரும்பினான். எனவே ஆசிரமத்தில் நுழைந்து தன் தந்தையை அந்நிலையில் கண்டு அவன் வாய்விட்டு அலறினான். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவனது தந்தை அச்சம்பவத்தை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த மனநிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து பெருசா சத்தம் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க மேல தப்பு இல்லாம பண்ணிக்கலாம்ல. அதனால அந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு பயமும் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்துட்டு ஓன்னு ஒரே அலறல். சவா ஆங்கிரசோ பிரம்மன் ஸ்ருத்வா சூத விலாபனம் உன்மீல்ய சனகை நேத்ரே திருஷ்டுவா சாம்சே மிருதோரகம். பிராமணர்களே, ஆங்கிரச முனியின் குலத்தவரான ரிஷி தன் புத்திரனின் கூக்குரலை கேட்டு மெதுவாக கண்களை திறந்து தன் கழுத்தில் செத்தப்பாம்பு கிடப்பதை கண்டார். அப்ப ரிஷி கண்ணே திறக்கிறாரு. இவ்வளவு நடந்தது எதுவும் அவருக்கு தெரியாது. பரீட்சித் மகாராஜர் வந்ததோ, அவர் மேல கோவப்பட்டு கழுத்துல பாம்பை போட்டதோ எதுவுமே அவருக்கு தெரியல.
ஒரு பாட்டுக்கு அவர் வந்து தியானத்துல இருக்கார். ஆனா இந்த பையன் வந்து போட்ட கூப்பாட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறாரு. அவர் கழுத்துல ஒரு பாம்பு கிடக்கு. அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். விஸ்ருஜ்ய தம் ச பிரப்ச பப்ரச்ச வத்ஸ வத்ஸ கஸ்மாத் திரோடிஷி கேன வா தே அபக்ருதம் இதி உக்தஸ அந்யவேதயத். அவர் செத்த பாம்பை ஒருபுறம் எரிந்துவிட்டு தன் மகனை பார்த்து அவன் அழுகைக்கு என்ன காரணம் என்றும் யாராவது அவனுக்கு தீங்கிழைத்தார்களா என்றும் கேட்டார். இதை கேட்ட மகன் நிகழ்ந்ததை விளக்கி கூறினார். ரிஷியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? நீ பாம்பு கிடக்கு, அது பார்த்து தூக்கி போட்டு ஏன்டா கத்துற, உன்னை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். அவர் பொங்கி எழல. யார் என் கழுத்துல செத்த பாம்பு போட்டது, யார் இங்க வந்தது, எப்படி எனக்கு இந்த அவமானம் நேர்ந்தது அப்படிலாம் அவர் நினைக்கல. அவர் அதை சட்டையே பண்ணல. அவர் பாட்டுக்கு தூக்கி போடுற, நீ ஏன்பா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து கேட்குற. ஸோ என்ன மாதிரி ஒரு மனோநிலை பாருங்க. ரெண்டு பேருக்கு வித்தியாசமான மனநிலை. பையனோட மனநிலை எப்படி இருக்கு, அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கு இல்லையா? சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். செத்த பாம்பு கழுத்தில் கிடந்ததை தந்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. உண்மையில் பர்ஷித் மகாராஜன் செய்ததில் பெரும் பிழை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் முட்டாள் மகன் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டதுடன் கலியின் ஆதிக்கத்தினால் அரசரை சபித்து மகிழ்ச்சியான சரித்திரத்தின் ஓர் அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பரீட்சித் மகாராஜுடைய ஆட்சியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எவ்வளவு சுபிக்ஷமா இருந்தாங்க. அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டான் அந்த பையன். நிஷம்ய சப்தம் அதத் அர்ஹம் நரேந்திரம் சப்ராமனோ நாத்மஜம் அபியனந்ததத் அஹோ பதாம் ஹோ மகத் அத்யதே கிருதம் அல்பீயசி துரோக உருத்தமோ திருத்தக. அரசர் மனித வர்க்கத்திலேயே மிகச்சிறந்தவர் என்பதால் அவரை ஒருபோதும் தண்டித்திருக்க கூடாது என்றாலும் அவர் சபிக்கப்பட்டதை தன் மகனிடமிருந்து கேட்ட ரிஷி அவனுடைய செயலை பாராட்டவில்லை. மாறாக, ஐயோ எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டாய், சிறிய பிழைக்கு பெரிய தண்டனையை விதித்து விட்டாயே என்று கூறி வருந்தினார். என்ன பண்ண முடியும் இல்லையா? சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்ததுதான். அதை ஒன்றும் வந்து மாத்தலாம் முடியாது. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய வருத்தமா இருக்கு. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். அரசர் மனித வர்க்கத்திலேயே மிக சிறந்தவர் ஆவார். பகவானின் பிரதிநிதியான அவரை அவரது எந்த செயலுக்காகவும் தண்டிக்க கூடாது. அதாவது அரசர் செய்வதில் எந்த பிழையும் இருக்க முடியாது. குற்றவாளியான ஒரு பிராமண புத்திரனை தூக்கிலிடவும் அரசர் உத்தரவிடக் கூடும். ஆனால் ஒரு பிராமணரை கொன்ற பாவத்திற்கு அவர் ஆளாவதில்லை. ஒருவேளை அரசரிடம் பிழை இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படக்கூடாதவராவார். மருத்துவர் தவறான மருத்துவத்தினால் ஒரு நோயாளியை கொன்றுவிட நேர்ந்தாலும் அத்தகைய கொலைகாரருக்கு ஒருபோதும் மரண தண்டனை விதிக்கவே கூடாது. அப்படியானால் பரீட்சித்து மகாராஜனை போன்ற சிறந்ததொரு புண்ணிய புருஷரை பற்றி சொல்ல தேவையில்லை. வேத பண்பாட்டு முறையில் அரசர் ஒருவர் ஆட்சி புரிபவராக இருந்தாலும் அவர் ஒரு ராஜரிஷியாக அல்லது சிறந்த முனிவராக ஆவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறார். நன்கு ஆட்சி புரியும் அரசரால் தான் பிரஜைகள் அமைதியாகவும் பயமில்லாமலும் வாழ முடியும். ராஜ ரிஷிகள் தங்களது ராஜ்யங்களை சமய நோக்கத்துடன் நன்கு நடத்துவதால் வேத விதிகளின்படி பிரஜைகள் அவர்களை பகவானை போலவே மதித்து போற்றுகின்றனர். அரசர் ஒருவர் நரேந்திரர் அல்லது மனித வர்க்கத்திலேயே மிக சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அனுபவமற்ற திமிர் பிடித்த பிராமண புத்திரன் ஒருவன் தகுதியுள்ள பிராமணரின் சக்திகளை பெற்றிருந்த போதிலும் பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஒரு அரசரை தண்டிப்பது எப்படி சரியாகும்? சமீக மகரிஷி ஒரு அனுபவமுள்ள நல்ல பிராமணர் என்பதால் கண்டனத்துக்குரிய தன் மகனின் செயல்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் மகனின் செயல்களுக்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அரசர் சாபங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பது பொதுவான விதியாகும். எனவே பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஒரு நல்ல அரசனை பற்றி சொல்ல தேவையில்லை.
அரசரின் குற்றம் அற்பமானதுதான் என்றாலும் அதற்காக சிருங்கி அவருக்கு அளித்த மரண சாபம் அவன் செய்த மிகப்பெரிய பாவம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே சமீக ரிஷி இச்சம்பவத்தினால் மிகவும் வருத்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க அரசர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இருக்கிற அரசர்களை நம்ம வச்சு எடை போட முடியாது. அந்த நாள்ல அரசர்களுக்கு ராஜரிஷிகளா இருக்கக்கூடிய பயிற்சி இருந்தது இல்லையா? இப்போ யுதிஷ்டிர மகாராஜர் அரியணைக்கு வரதுக்கு முன்னாடி பீஷ்ம தேவர்கிட்ட போய் எவ்வளவு உபதேசம் கேட்டார். ராஜநீதி, மற்றபடியான தர்ம நியாயங்கள், எப்படி ஒரு அரசர் செயல்படணும், இதெல்லாம் உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம்தான் பீஷ்மதேவருக்கு ஏற்கனவே யுதிஷ்டிர மகாராஜனுக்கு எல்லாமே தெரியும். அவர் எப்பவுமே ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள் இவர்களுடைய பாதுகாப்புல தான் இருந்தார். ஆனாலும் அவர் அரியணைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் உபதேசம் எல்லாம் கேட்டார். அதே மாதிரி பரீட்சித் மகாராஜர் அரசராகிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிர மகாராஜர் அவருக்கு நல்ல அறிவுரைகளை கூறியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட அரசர்கள் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்ய நேர்ந்தால் கூட அதை ஒன்றும் பெருசுப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் அந்த காலத்துல மருத்துவர்களும் வைத்தியர்களும் அப்படிதான் இருந்தாங்க. நல்ல பிராமணர்கள் தான் வைத்தியர்களா இருந்தாங்க. ஒரு பிராமணனுக்கு மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு குணம் அது. மருத்துவமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு தவறு நேர்ந்து போச்சு அப்படின்னா அவங்க அதுக்காக கொலைகாரர்களா நினைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு போலியான மருத்துவர்கள் இருக்காங்க. படிக்காமலே பின்னாடி நிறைய ஏபிசிடி போட்டுக்கிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஸோ அது இங்க சொல்லப்படலை. அதனால நம்ம இங்க கவனமா இருக்கணும். நவை நிருபிர் நரதேவம் பராக்கியம் சம் ஆதும் அர்ஹசி அவிபக்வபுத்தே யத் தேஜசா துர்விஷஹேன குப்தா விந்தந்தி பத்ராணி அகுதோ பயாக பிரஜாக. பக்குவப்படாத புத்தி உடையவனே, மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவரான அரசர் பரமபுருஷருக்கு சமமானவர் என்பதை நீ அறியவில்லை. சாதாரண மனிதனுக்கு சமமாக அவரை எண்ணுதல் கூடாது. மிஞ்ச முடியாத அவரது பராக்கிரமத்தினால் பாதுகாக்கப்படுவதால் தான் பிரஜைகள் செழிப்புடன் வாழ்கின்றனர். ஸோ இதை சமீக ரிஷி தன்னுடைய பையன்கிட்ட சொல்ற. இந்த மாதிரி உன்னுடைய அறிவு அப்படிங்கிறது பக்குவப்படல, குழந்தைத்தனமா விளையாட்டுத்தனமா நீ இந்த மாதிரி ஒரு மிக அபாயகரமான ஒரு காரியத்தை செய்துட்ட அப்படின்னு சொல்ற. அலட்சியமானே நரதேவதாம் நீரதாங்க பானோ அயமங்கலோகக ததாஹி சௌர பிரகரோ வினக்ஷதி அப்ரஷ்யமானோ அவிப்ருத தவத்ஷனாத். மகனே, ஏகாதிபத்திய ஆட்சி முறையானது தேர் சக்கரத்தை ஏந்தியவரான பகவானை பிரதிநிதிக்கிறது. இந்த ஆட்சி முறை அழிக்கப்படும் போது உலகில் திருடர்கள் நிறைந்து விடுகின்றனர். இவர்கள் கலைந்து சென்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல் பாதுகாப்பற்ற பிரஜைகளை உடனே முறியடித்து விடுகின்றனர். சோ கலி ஆரம்பிச்சதுன்னா என்னென்ன ஆகும் அதெல்லாம் தான் இங்க அவர் சொல்றார். வேற யார் படிக்கல? அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி யகாதிபதி அரசு பரம புருஷரை பிரதிநிதிக்கிறது. அரசர் ஜீவராசிகளை பாதுகாப்பதற்கு தேவையான பகவானின் குணங்களை பெறுவதில் பயிற்றிட்டு விடுவதால் அவர் பரம புருஷரின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். பகவானின் உண்மை பிரதிநிதியான யுதிஷ்டர் மகாராஜனை ஆட்சியில் அமைவதற்காகவே குருட்சேத்திர யுத்தத்தை பகவான் நிகழச் செய்தார். யுத்த திறமையை, பண்பாடு மற்றும் பக்தி தொண்டு ஆகியவற்றில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் சிறிய அரசராக அமைகிறார். பயிற்சியும் பொறுப்பும் இல்லாத பெயரளவான குடியாட்சியை விட இத்தகைய ஒரு அரசாட்சி மிகச் சிறந்ததாகும். இன்றைய குடியாட்சியில் உள்ள திருடர்களும் அயோக்கியர்களும் தவறாக அறிவிக்கப்பட்ட வாக்குகளினால் பதவிக்கு வந்து மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்றனர். பயனற்ற அயோக்கியர்களாக உள்ள நூற்றுக்கணக்கான மந்திரிகளை விட பயிற்சி பெற்ற ஒரே ஒரு அரசர் மிகச் சிறந்தவர் ஆவார். பரீட்சித்து மகாராஜனுடையதை போன்ற அரசாட்சியை அழிப்பதனால்
பொதுமக்கள் கலியுகத்தின் பல தாக்குதல்களுக்கும் இரையாகுகின்றனர் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இத்தகைய குடியாட்சி முறையில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இத்தகைய அரசற்ற நிர்வாகத்தினால் விளையும் கேடு பின்வரும் பதங்களில் விரிவாக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தத் அத்ய நக பாபம் உபைதி அனன்வயம் என் நஷ்டநாதஸ்ய வசூர் விலும்பகாத் பரஸ்பரம் க்ணந்தி சபந்தி விருஞ்சதே அபசும் ஸ்திரியோ அர்த்தான் புருதஸ்யவோ ஜனாக. அரசாட்சியின் முடிவாலும் மக்களின் செல்வம் திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்வர், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பர். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஸோ இப்போ சமிக ரிஷி என்ன பண்றாரு, அவர் ரிக்ரெட் பண்றார். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது எத்தனை பயங்கரமா இருக்க போகுது பார். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னா நாம தான் பொறுப்பு. ஏன்னா நீ பண்ண காரியத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்ற. ஏன்னா பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு அரசு அப்படிங்கிறது அமையலை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு பொருளுரை தந்த பிரபுபாதருக்கு ஜெய். இப்பதத்தில் உள்ள நாம் எனும் சொல் இப்பொருள் பொதிந்ததாகும். அரசாட்சியை ஒழித்து பிரஜைகளின் செல்வத்தை சூறையாடும் பேரளவேயான குடியாட்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு பிராமண சமூகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சரியான முடிவை இங்கு முனிவர் ஏற்றுக்கொள்கிறார். குடியரசை ஆதரிப்பவர்கள் பிரஜைகளின் நன்மையில் அக்கறை கொள்ளாமல் புலன் நுகர்வுக்காக ஆட்சியை கைப்பற்றுகின்றனர். இதனால் பொறுப்புள்ள ஒரே ஒரு அரசருக்கு பதிலாக பொறுப்பற்ற பல அரசர்கள் முளைத்து பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கின்றனர். நல்ல ஏகாதிபத்திய ஆட்சி இல்லை என்றால் ஒவ்வொருவரும் செல்வம், மிருகங்கள், பெண்கள் போன்றவற்றை சூறையாடி மற்றவர்களின் தொல்லைகளுக்கு காரணமாகி விடுவார்கள் என்பது இங்கு முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நியூஸ் எல்லாம் கேட்கவே கூடாது, அவ்வளோ பயங்கரமா இருக்கு. இங்க பார்த்தாலும் இதேதான் செய்திகளா இருக்கு இல்லையா? இவ்வளோ அதெல்லாம் கேட்டா ராத்திரி தூக்கமே வராது, அந்த அளவுக்கு மோசமான செய்திகளா இருக்கு. ததார்ய தர்மக பிரவீலீயதே நிர்ணாம் வர்ணாசிரமாச்சர யுதஸ்த்ரயீமயக ததோர்த்த காமபினி வேஷிதாத்மனாம் கனாம் கபீனாம் இவ வர்ண சங்கரக. அப்போது நாகரீக முன்னேற்ற பாதையிலிருந்து பொதுமக்கள் சரிந்து விடுவார்கள். இதனால் வேத கட்டளைகளும் வர்ணாசிரம முறைப்படியான கடமைகளும் சீரழிந்து விடும். இவ்வாறு புலன்வகை நோக்கமாக கொண்ட பொருளாதார முன்னேற்றத்தால் அவர்கள் அதிகமாக கவரப்படுவார்கள். இதன் பலனாக நாய் குரங்குகளின் தரத்தில் உள்ள தேவையற்ற ஜனத்தொகை உற்பத்தியாகும். வர்ண சங்கர அப்படிங்கிறது தேவையற்ற ஜனத்தொகை. ரொம்ப எந்த விதமான ஒரு நல்ல குணங்களும் இல்லாம எந்த இனம், மொழி ஒண்ணுமே அந்த மாதிரி ஒரு ஜனத்தொகை, ரொம்ப மோசமான ஜனத்தொகை. நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? கார்த்திகா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். ஏகாதிபத்திய ஆட்சி இல்லை எனில் பாமர மக்கள் நாய் குரங்குகளைப் போல் தேவையற்ற ஜனத்தொகையாகத்தான் இருப்பார்கள் என்று இங்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. குரங்குகள் அளவுக்கு அதிகமான சிற்றின்ப ஆசை கொண்டவையாகவும் நாய்கள் வெட்கமற்றவையாகவும் இருப்பதை போலவே முறை தவறி பிறக்கும் பாமர மக்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்ட நன்னடத்தையில் இருந்தும் வர்ணாசிரம முறையிலிருந்தும் வழி தவறி சென்று விடுவார்கள். ஆசிரியர்கள் வேத நாகரிகத்தில் ஆரியர்களா ஆசிரியர்கள்னு இருக்கு மாதாஜி. ஓகே, ஆரியர்கள் திருத்திக்கணும். ஆரியர்கள் திருத்திக்கோங்க. ஆரியர்கள் வேத நாகரிகத்தில் முன்னேறுகின்றனர் என்பதால் அது வேத முறைப்படியான வாழ்வாகும். வேத நாகரிகம் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவை இல்லாத பரமபதத்தை அடைவதை இலக்காக கொண்டுள்ளது. ஜட உலக இருளிலேயே கிடக்காமல் இதற்கு வெகு தூரத்தில் உள்ள ஆன்மீக உலகின் ஒளியை நோக்கி செல்லும்படி வேதங்கள் வழிகாட்டுகின்றன. குணத்தை அடிப்படையாக கொண்ட வர்ணங்களும் மற்றும் ஆசிரமங்களும் பகவானாலும் அவரது பிரதிநிதிகளான பெரும் ரிஷிகளாலும்
விஞ்ஞானபூர்வமான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளவை ஆகும். பக்குவமான வாழ்வு முறை ஜட மற்றும் ஆன்மீக விஷயங்களில் எல்லா வகையான உபதேசங்களையும் நமக்கு வழங்குகிறது. வேத முறைப்படியான வாழ்வு எந்த மனிதனும் நாய் குரங்குகளைப் போல் வாழ அனுமதிக்கவில்லை. கடவுளற்ற அல்லது அரசரற்ற குடியாட்சியால் புலனுகர்வும் பொருளாதார முன்னேற்றம் கொண்ட இழிவான ஒரு நாகரிகம் ஏற்பட்டுள்ளது. எனவே தாங்களாகவே தேர்வு செய்துள்ள மோசமான ஆட்சி முறைகளில் மக்கள் அதிருப்தி அடையக்கூடாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதையிலேயே அந்த 2வது ஸ்லோகத்துல பிரபுபாதர் ஆரியர்கள்னா யாரு அப்படின்னு சொல்றார். அந்த 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிய ஜுஷ்டம் அஸ்வக்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். அனாரிய ஜுஷ்டம் அப்படின்னு வரும்போது ஆரியன்னா யாரு, அனாரியன்னா யாரு? ஆரியன் அல்லாதவன். யாருக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியுமோ அவங்க ஆரியர்கள். பொதுவா பிராமணர்களா ஆரியர்கள்னு சொல்றது வழக்கம். அதனாலதான் சில பேர் ஆரியர்கள் அப்படிங்கிற பேரை எதிர்க்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிற இடம் திராவிடம்னு சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் ஆரியர்கள். ஏன்னாக்க வேத நாகரிகத்தின்படி வாழ்றவங்க ஆரியர்கள். வாழ்க்கையுடைய நோக்கம் தெரிஞ்சவங்க. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பகவானை அடையாது. பகவானை அடைதல். பகவானை அடைதல். அந்த நோக்கம் தெரிஞ்சதுன்னா அவங்க ஆரியர்கள். ஸோ அதுக்கான முயற்சியில அந்த வழியில இருக்கிறவங்க அவங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த மகாபாரதத்துல சில சமயம் ஆரியபுத்திரன்னு வரும்ல மாதாஜி. ஆரியபுத்திர யார சொல்றாங்க? ஆரியபுத்திரன் ராஜாவை சொல்லும் போது மாதிரி அதாவது இந்த மகாபாரத சீரியல்ல பார்க்கும்போது ஆரியபுத்திரன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும்ல மாதாஜி. நான் சீரியல் பார்த்ததில்ல. மேபி அந்த வார்த்தைகள் இருக்கலாம். ஆரியர்கள்னா பிரபுபாதர் கொடுக்கிற விளக்கம் என்ன? நீங்க அந்த பகவத்கீதையில 2.2 படிச்சு பாருங்க. 2. அந்த பகவான் உவாச்ச அந்த ஸ்லோகத்துல குதஸ்வா கஷ்வலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு கொடுத்திருப்பார். ஸோ அதுல அனாரிய அப்படிங்கிற முதல்ல பகவான்கிற வார்த்தைக்கு 2 விதமான விளக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆரியன்னா யார் அந்த விளக்கமும் அந்த ஸ்லோகத்துல இருக்கும். ஸோ பிரபுபாதர் ஆரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ப்ரொஃபவுண்டா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். யார் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உண்மையில அறிஞ்சவங்களோ அவங்க தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றார். இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனை கண்டிக்கிறார். அனாரிய, நீ ஒரு ஆரியனை போல பேசலையே, அனாரியன் மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். நம்ம ஆளாம போய் 5 பேர் ஸோ அதனால நாகரீகம் அப்படின்னா அது வேத நாகரீகம் தான். இப்ப இருக்கிற நாகரீகம் நாகரீகமே கிடையாது, அநாகரீகம் இப்ப இருக்கிறது. தர்மபாலோ நரபதி சது சம்ராட் பிருகச்ரவாக சாக்ஷான் மகாபாகவதோ ராஜர்ஷீர் ஹயமேதயாட் சூத்ருட்ஸ்ரம யுதோதீனோ நைவாஸ்மச்சாபமர்ஹதி. பரீட்சித் மகாராஜன் பரமபுருஷரின் முதல் தரமான பக்தரும் பெரும் புகழ் பெற்றவரும் பக்தியுள்ள ஒரு அரசரும் ஆவார். ராஜரிஷியான அவர் பல அஸ்வமேத யாகங்களை செய்திருக்கிறார். பசியாலும் தாகத்தாலும் கலைப்படைந்திருந்த அவர் ஒரு காலம் நமது சாபத்திற்கு உரியவர் ஆகார். சோ எப்பேற்பட்ட ஒரு தவறை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சரி, பிரபுபாதருக்கு ஜெய். அரசரால் தவறு செய்ய முடியாதென்றால் என்பதால் அவர் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாதவர் என்பதையும் அவரது உயர்ந்த நிலையும் பற்றிய பொதுவான விதிகளை விளக்கிய சமீக ரிஷி குறிப்பாக பரீட்சித் மகாராஜனை பற்றிய சில விவரங்களை கூற விரும்பினார். பரீட்சித் மகாராஜனின் சிறப்பான தகுதிகள் இங்கு சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. அவரை ஒரு அரசராக மட்டுமே கருதினாலும் அரசர்களுக்குரிய சமய கொள்கைகளை கவனித்து நடத்துவதில் அவர் பெரும் புகழ் பெற்று விளங்கினார். சாஸ்திரங்களில் வர்ண ஆசிரமங்களுக்குரிய வெவ்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையில் 18.43 குறிப்பிடப்பட்டுள்ள சத்திரியருக்குரிய எல்லா குணங்களும் பரீட்சித் மகாராஜனிடம் இருந்தன. மேலும் அவர் பகவானின் மிகச் சிறந்த பக்தராகவும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாகவும் இருந்தார். பசியாலும் தாகத்தாலும் களைத்து போயிருந்த அத்தகைய ஓர் அரசரை
சபித்தது சிறிதும் சரியல்ல. பரிஷத் மகாராஜன் மிகவும் நியாயமற்ற முறையில் சபிக்கப்பட்டார் என்பதை சமீக ரிஷி ஒப்புக்கொண்டார். வேறெந்த பிராமணரும் இச்சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றாலும் ஒரு பிராமண சிறுவனின் குழந்தைத்தனமான செயலினால் உலக சூழ்நிலையே மாறிவிட்டது. இவ்வாறாக பிராமணரான சமீக ரிஷி உலகில் ஆரம்பமான ஒழுக்க கேட்டிற்கு தாமே பொறுப்பேற்றார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஸோ பரிஷத் மகாராஜர் இத்தனை அசுமேத யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். நீ பக்தனா பார்க்கலன்னா கூட ஒரு சீரிய அரசரா இருந்திருக்கார். அப்படிப்பட்டவரை இந்த மாதிரி சபிச்சதுனால இந்த உலகமே இப்ப என்ன ஆக போகுது, தலைகீழா மாறப்போகுது. இந்த நல்லாட்சி போய் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட போடுறாங்க, அதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏத்துக்கிறார் பாருங்க. அதான் இங்க வந்து ரொம்ப விசேஷமான ஒரு குணம். அபாபேஷு ஸ்வப்ரத்யேஷு பாலேனா பக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவன் சர்வாத்மா சந்துமர்ஹதி. பிறகு எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவரும் பணிவுள்ளவரும் பாதுகாக்க தகுந்தவருமான ஒருவரை சபித்து பெரும் பாவத்தை செய்துவிட்ட பக்குவமான புத்தியுடைய சிறுவனை எங்கும் நிறைந்திருப்பவரான பரமபுருஷர் மன்னித்தருள வேண்டும் என்று ரிஷி வேண்டினார். வேற என்ன பண்ண முடியும்? பகவானை போய் பிரார்த்தனை பண்ற, இந்த பையனை எப்படியாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. கன்னிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த பிரபுபாதா ஜெய். அனைவரும் தங்களுடைய பாவ புண்ணிய செயல்களுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாக உள்ளனர். பரிசித்து மகாராஜன் பகவானின் முதல் தரமான பக்தராக இருந்ததால் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவராகவும் புனிதமான அரசராகவும் விளங்கினார். எனவே பிராமணர்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய ஓர் அரசரை சபித்து பெரும் பாவத்தை தன் மகன் செய்து விட்டதை சமீக ரிஷி உணர்ந்தார். பகவானின் பக்தருக்கு இழைக்கப்பட்ட பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம். சமூக பிரிவுகளுக்கு தலைவர்களாக உள்ள பிராமணர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாதுகாக்க வேண்டுமே ஒழிய அவர்களை சபிக்க கூடாது. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சத்திரியர் அல்லது வைசியரை போன்ற ஒருவரை ஒரு பிராமணர் சபிக்கலாம் என்றாலும் பரிசித்து மகாராஜனின் விஷயத்தில் அவர் சபிக்கப்பட்டதற்கு நல்ல காரணங்கள் எதுவும் இருக்கவில்லை. தான் பிராமண புத்திரன் என்ற கர்வத்தினால் முட்டாள்தனமாக அப்படி செய்துவிட்ட சிறுவன் கடவுளின் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். தூய பக்தர்களை தண்டிப்பவர்களை பகவான் மன்னிக்க மாட்டார். எனவே ஓர் அரசரை சபித்ததன் மூலமாக ஸ்ருங்கி ஒரு பாவத்தை செய்து விட்டதுடன் பெரும் குற்றத்தையும் செய்து விட்டவன் ஆவான். எனவே பகவானால் மட்டுமே தன் மகனை காப்பாற்ற இயலும் என்பதை ரிஷி புரிந்து கொண்டார். எனவேதான் அவர் தன் மகனின் மன்னிப்புக்காக பகவானிடம் வேண்டினார். பரிசித்து மகாராஜனை பௌதீக வாழ்விலிருந்து விடுவிப்பதற்காக பகவான் தான் அவரை தர்ம சங்கடமான அந்நிலையில் புகுத்தினார் என்றால் ஒரு பிராமண சிறுவன் ஏன் இந்த குற்றத்திற்கு பொறுப்பாளி ஆக்கப்பட்டான் என்ற கேள்வி எழக்கூடும். இதற்கு விடை என்னவெனில், குற்றம் புரிந்தவன் சிறுவன் என்பதால் அவனுக்கு சுலபமாக மன்னிப்பு கிடைத்து விடக்கூடும். இவ்வாறாக அவனது தந்தையின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் கலியை உலகில் அனுமதித்ததற்கு பிராமண சமூகம் முழுவதுமே ஏன் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது என்ற கேள்வியும் எழக்கூடும். இதற்குரிய விடை வராக புராணத்தில் உள்ளது. அதாவது பகவானுக்கு எதிராக அவரால் செயற்பட்டும் அவரால் கொல்லப்படாத அசுரர்கள் கலியுகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பிராமண குடும்பங்களில் பிறவி எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் முக்தி வழியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே பரம கருணாமூர்த்தியான பகவான் நல்ல பிராமண குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை அவர்களுக்கு அளித்தார். ஆனால் அசுரர்களான அவர்கள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு பதிலாக தான் பிராமணன் என்ற அகம்பாவத்தினால் பிராமண பண்பாட்டை துஷ்பிரயோகம் செய்தனர். சமீக ரிஷியின் மகன் இதற்கு பொருத்தமான உதாரணம் ஆவான். மேலும் ஸ்ருங்கியை போல் முட்டாள்களாக ஆகிவிடாமல் முற்பிறப்பில் தங்களுக்கு இருந்த அசுர குணங்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பிராமணர்களின் முட்டாள் மகன்கள் இங்கு எச்சரிக்கப்படுகின்றனர். அந்த முட்டாள் சிறுவன் பகவானால் மன்னிக்கப்பட்டான். ஆனால் சமீக ரிஷியை போன்ற ஒரு தந்தையை பெறாத மற்றவர்கள்
பிராமண பிறப்பால் பெற்றுள்ள நன்மைகளை துஷ்பிரயோகம் செய்வார்களானால் பெருங்கஷ்டத்தில் புகுத்தப்படுவார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆழமான நுணுக்கமான விஷயங்கள். பகவான் எப்படி எப்படி யார் யாருக்கு என்னென்ன ஏற்பாடு பண்றார், எப்படி காலம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால இவ்வளவெல்லாம் துல்லியமாலாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா பிரபுபாதர் வராக புராணத்திலேருந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லேருந்து நமக்கு எடுத்து எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறார். அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இதை பத்திலாம் டீல் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு நம்ம மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. இதனால அப்படி ஆயிருக்கலாம், அதனால இப்படி ஆயிருக்கலாம் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஸோ சாஸ்திரங்கள்ல நமக்கு ஞானம் முழுசா இருந்தா கூட இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆச்சாரியருடைய கிருபை இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். பகவானுடைய ஏற்பாடு இந்த மாதிரி அசுரர்கள் பிராமண குலத்துல பிறந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வேதங்கள்லாம் படிச்சு பகவானுக்கு பக்தி பண்ணி பகவானை போய் அடையலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஆனா அந்த வாய்ப்பும் என்ன ஆகுது, தவறா பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது. அதனால்தான் ரொம்ப கஷ்டம். இப்போ பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல பகவான் 2 ஆப்ஷன் கொடுக்குறாருல்ல. அதாவது பக்தியில பயிற்சி பண்ணி அதை முழுமையா முடிக்காம போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அப்போ பகவான் என்ன சொல்றார், சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயத்தே அப்படின்னு சொல்றார். சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படின்னாக்க மிக சிறந்த செல்வந்தர்கள் குடும்பத்திலோ இல்லைன்னா பிராமணர்கள் குடும்பத்திலோ பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம பார்க்கலாம், உலகத்துல இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாம் பக்தியில ஈடுபடுறாங்களா? கிடையாது. அப்போ பிராமணர்கள் எல்லாம் பக்தி பண்றாங்களா? கிடையாது. வாய்ப்பு அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அந்த குடும்பங்கள்ல பிறந்தா, இப்போ நல்ல பணம் காசு வசதி இருக்கிற குடும்பத்துல பிறந்தா அவருக்கு நேரம் இருக்கும் இல்லையா? ரொம்ப பணத்துக்கே கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என் வயிற்றுப்பாடே பெரும்பாடா இருக்கு, இங்க என்னம்மா ஹரே கிருஷ்ணா நம்ம சொல்றது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கள்ட்ட யார்ட்டையா சொல்லி பாருங்களேன், நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏம்மா வீட்டு போய் வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு, நீங்க என்னம்மா நீங்க சொல்லலாம், எனக்கு அது மாதிரி முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் சொல்லலாம், ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பண தேவை அப்படிங்கறது அவங்களுக்கு. இதே வசதியான குடும்பத்துல பிறந்து அவங்கள சொல்ல சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் 10 கம்பெனியை டீல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எங்க டைம் இருக்கு. ஸோ என்ன ஆச்சு, பணம் என்ன நினைக்குது, இன்னும் நிறைய பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வருது. எதுக்காக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாய்ப்பையே அவங்க தவறா பயன்படுத்துற அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுறோம். அதனாலதான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற கிருஷ்ண பக்தியை நாம என்ன செய்யணும், முழுமையா பயன்படுத்திக்கணும். எல்லாரும் திலக் போடணும். எல்லாரும் 12 திலகம் போட்டுக்கிட்டு அழகா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பகவான் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிற மாதிரி இந்த உடலை பராமரிச்சு, திலக மந்திரம் தெரியுமா எல்லாருக்கும்? 12 திலகம் போட்டுக்கிற மந்திரம் தெரியுமா? தெரியாதா? ஓகே, சோ நான் ஒரு பாட்டா சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா வாசுதேவா இதி திலக மந்திரா. ஸோ பகவானுடைய எல்லா நாமங்களும் வந்துடும். இது ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மட்டும் ஆடியோவா குரூப்ல போடுங்க. ஓகே, போட்டு விட்றேன் மாதாஜி, ஆடியோவா குரூப்ல போட்டு விட்றேன். ஸோ இந்த திலக்க மந்திரம் எல்லாரும் சொல்லி பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கேசவாய நமக, அதுக்கப்புறம் வயிற்றுக்கு மேல நாராயணாய நமக, மாதவாய நமக, கழுத்துல கோவிந்தாய நமக, அப்புறம் ரைட் சைட்ல விஷ்ணவே நமக, மதுசூதனாய நமக, திருவிக்ரமாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, வாசுதேவாய நமக. இப்படி சொல்லி 12 திலகங்கள் நம்ம உடல் முழுக்க திலகம் இட்டு உடலை எப்படி மெயின்டைன் பண்ணணும், காலம்பரை குளிச்சு முதல்ல திலகம் போட்டுக்கணும். அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆண்களா இருந்தா அவங்க பச்சை கச்செல்லாம் கட்டிக்கிட்டு திலகம் போட்டுக்கலாம். நாமளும் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டே திலகம் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ உங்களுடைய பிரைவசி எப்படி இருக்கும் அதை பொறுத்து. பட் திலகம் 12 திலகங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு பகவான் பக்கத்துல போய் நம்ம என்ன சேவை செய்யணுமோ அந்த சேவைகளை நாம செய்யணும். தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளால முன்னேற முடியும்.
இல்லைன்னா நம்ம வந்து ஒரே ஸ்டேஜில் ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடுவோம். நிற்கக்கூடாது. பக்தியில் மட்டும் ஒரு ஸ்டேஜில் நிற்கவே கூடாது. ஒரு நாளும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எப்படி பாகவதம் ஒரு பக்கமாக படித்து நம்ம இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். முதல்ல பார்க்கும்போது மலைப்பா இருந்ததா இல்லையா, இவ்வளோ பெரிய புஸ்தகமா இருக்கே அப்படின்னு. டெய்லி எப்படி நம்ம படிக்க போறோம்னு இருந்ததா இல்லையா? எத்தனை பேருக்கு இருந்தது இல்லையா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நம்ம எங்க வந்துட்டோம், கடைசி ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி பக்தியிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஸ்லோகம் மெமரி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம என்ன முதல்ல ஆரம்பத்துல இந்த பேசிக் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். 12 திலகம் இட்டுக்கிறது, அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒழுங்குமுறைப்படி ஜபம் பண்றது, சிஷ்டாஷ்டகம் சொல்றது, இதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தீட்சைக்கு தயாராகிடுவோம். அப்புறம் தீட்சை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குருவுடைய சேவைக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வரும்போது வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையா நமக்கு மாறிடும். ஸோ இந்த வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்காரு. கொடுத்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. மாதாஜி, ம் இந்த எனக்கு டவுட், சிஸ்வாஷ்டகம் நீங்க பிடிஎஃப்ல அனுப்பியிருந்தீங்கல்ல, அப்படி அதனா என்ன மாதாஜி சிஸ்வாஷ்டகம்? சிஷ்டாஷ்டகம் அப்படின்னாக்க சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கிற 8 ஸ்லோகங்கள். நான் இது வரைக்கும் அதை சொல்லி தரல. நான் ஒரு நாள் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? டெய்லி சாமி கும்பிடும் போது அது சொல்லுங்கம்மா மாதாஜி. சாமி கும்பிடும் போது சொல்ல தேவையில்லை, அது நமக்கானது. சரிங்க மாதாஜி. சரியா? சிக்ஷா அப்படின்னா நமக்கு வேண்டிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல பிரார்த்தனைகளும் இருக்கு, பட் அது ஃபுல்லா நமக்கு வேண்டிய அறிவுரைகள். அது நம்ம அதோட அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லும் போது, ஓ நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஹரே கிருஷ்ணா. திரஷ்கிருதா விப்ரலப்தா சப்தா ஷிப்தா ஹதா அபி நாஸ்ய தத் பிரதிகுர்வந்தி தத் பக்தா பிரபவோபிஹி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யார் படிக்கிறீங்க? ஸ்லோகம் யார் படிக்கிறீங்க? படிங்க. திரஷ்கிருதா விப்ரலப்தா சப்தா ஷுப்தா சஹதா அபி நாஸ்ய தத் பிரதிகுர்வந்தி தத் பக்தா பிரபவோபிஹி. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். திரஸ்கிருதா விப்ரலப்தா சப்தாக சிப்தா ஹதா அபி நாஸ்த தத் பிரதிகுர்வந்தி தத் பக்தாக பிரபவோபிஹி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கலாமா? तिरस्कृता विप्रलब्धा शब्दा शिब्दा हतापि नास्य तत्प्रतिकुर्वन्ति तद्भक्ता प्रभवोभिः. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். பகவத் பக்தர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் என்பதால் தாம் நிந்திக்கப்படினும், வஞ்சிக்கப்படினும், சபிக்கப்படினும், தொந்தரவு செய்யப்படினும், அலட்சியப்படுத்தப்படினும் அல்லது கொல்லப்படினும் அதை திருப்பி செய்வதில்லை. யாரு? பக்தர்கள். நாம இந்த ஸ்டேஜுக்கு வந்தாதான் பக்தர்கள். நீ என்ன ஏன்னு சொன்னா நான் பதிலுக்கு ஒண்ணு ஏன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு கிடையாது, பக்தர்கள் கிடையாது. சரியா? எப்படி இருக்காங்க பாருங்க பக்தர்கள். ரொம்ப பொறுமைசாலிகள். அவங்கள திட்டினாலும் சரி, அவங்கள ஏதாவது துரோகம் பண்ணாலும் சரி, இல்லை சபிச்சாலும் சரி, தொந்தரவு செய்தாலும் சரி, என்ன அவங்கள அலட்சியப்படுத்தினாலும் சரி, அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், கொல்லப்படினும். அவங்கள கொலையே செய்தா கூட திரும்ப அவங்க எந்த எதிர் செயலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் பகவத் பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனா எம் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பக்தனின் பாதங்களில் குற்றம் புரிந்தவனை பகவான் மன்னிக்க மாட்டார் என்பதை சமீக ரிஷி அறிவார். பரீட்சித் மகாராஜன் சிறுவனின் சாபத்திற்கு எதிராக சாபமிட்டு தம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் என்று ரிஷி மனதிற்குள் எண்ணினார். ஆனால் தூய பக்தர் ஒருவர் பௌதீக நன்மை தீமைகளில் பாரமுகமாக இருந்து விடுவார் என்பதையும் அவர் அறிவார். இதனால் நிந்தனை, சாபம், அலட்சியம் போன்றவைகளை எதிர்த்து பக்தர்கள் செயற்படுவதில்லை. இவை தங்களை பற்றியவையாக இருக்கும் பொழுது பக்தர்கள் பாராமுகமாக இருந்து விடுகின்றனர். ஆனால் இச்செயல்கள் பகவானுக்கு எதிராகவோ அல்லது அவரது பக்தர்களுக்கு எதிராகவோ செய்யப்படும் பொழுது அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். அரசரை பொறுத்தவரை அது அவருடைய சொந்த விவகாரம் என்பதால் அதற்காக அவர் பஞ்சம் தீர்த்து கொள்ள மாட்டார்
என்பதை சமீக ரிஷி அறிந்திருந்தார். இவ்வாறாக பக்குவப்படாத சிறுவனுக்காக பகவானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியில்லை. பிராமணர்கள் மட்டும்தான் பிறரை சபிக்கக்கூடிய அல்லது ஆசீர்வதிக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளனர் என்பது அல்ல. பகவானின் பக்தர் ஒரு பிராமணராக இல்லை என்றாலும் பிராமணரை விட அதிக சக்தி படைத்தவர் ஆவார். ஆனால் இத்தகைய பக்தர் ஒருவர் சுய நன்மைக்காக சக்தியை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார். பக்தன் பெற்றிருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் சேவைக்காக மட்டுமே எப்பொழுதும் உபயோகிக்கப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் தனக்கு நேரும் போது பக்தர் பொறுத்துக்கிறார். ஆனா பகவானுக்கோ மற்ற பக்தர்களுக்கோ செய்யும் போது பக்தர் பொறுத்துக்கிறது கிடையாது. அவங்க அதை எதிர்த்து அவங்களுக்கு என்ன பாடம் கொடுக்கணுமோ அதை செய்யறாங்க. ஹனுமான் பாருங்க, ராமரை அவமதிச்ச காரணத்துக்காக என்ன பண்ணார்? லங்கையை கொளுத்துட்டார் இல்லையா? சோ ராமரை தப்பா பேசினார் ராமரை அவமதிச்சார் அப்படிங்கிறதுனால அவருக்கு கோபம் லங்காவே கொளுத்தினார். அந்த மாதிரி தனக்கு அந்த அவமானம் அப்படின்னா இங்க பரீட்சித் மகாராஜர் பொறுத்துக்கிட்டார். பிரபா சொல்றார், பிராமணர்கள் மட்டும்தான் சபிக்கலான்னு கிடையாது, பக்தர்களும் சபிக்கலாம். பக்தர்களுக்கும் எல்லா சக்தியும் இருக்கு. ஆனா பக்தர்கள் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அதை பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். இதி புத்திர கிருதாகேன சோனு தப்தோ மகாமுனிஹி ஸ்வயம் விப்ரகிருதோ ராஜ்ஞா நைவாகம் தத் அச்சிந்தயத். இவ்வாறு புத்திரன் செய்த பாவத்தால் வருத்தமடைந்த மாமுனிவர் அரசர் செய்த பிழையை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் செய்தது அவர் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த பையன் செய்ததுதான் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பரீட்சித் மகாராஜன் முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை போட்டது ஒருபோதும் பெரிய குற்றம் ஆகாது. ஆனால் சிருங்கி அரசரை சபித்தது மிகப்பெரிய குற்றமாகும். இப்பெரும் குற்றத்தை செய்தவன் ஒரு சிறுவனாவான். எனவே பகவான் அவனை மன்னித்தார். ஆனால் அப்பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுவது சாத்தியமல்ல. பரீட்சித் மகாராஜனும் தாம் ஒரு முட்டாள் பிராமணனால் சபிக்கப்பட்டதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக நிராதரவான இந்நிலையை நன்கு பயன்படுத்தி கொண்ட அவர் பகவானின் விருப்பத்தாலும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் கருணையாலும் வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்தார். உண்மையில் அது பகவானின் விருப்பமாகும். பரீட்சித் மகாராஜன் சமீக ரிஷி மற்றும் அவரது மகன் சிருங்கி ஆகியோர் பகவானின் விருப்பப்படி நிறைவேற்றுவதில் கருவிகளாக மட்டுமே செயற்பட்டனர். எனவே பகவானின் விருப்பப்படியே அனைத்தும் நிகழ்ந்ததால் அவர்களில் ஒருவரும் கஷ்டத்தில் புகுத்தப்படவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிராயசக சாதவோ லோகே பரைர் த்வந்த்வேஷு யோஜிதாக ந வியதந்தி ந ஹ்ருஷ்யந்தி யத ஆத்மா அகுணாஸ்ரயக. பொதுவாக ஆன்மீகிகள் உன்னதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் பிறரால் ஜட உலக இருமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் துன்புறுவதோ அல்லது இன்புறுவதோ இல்லை. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கற்பனை தத்துவவாதிகள், யோகிகள் மற்றும் பகவத் பக்தர்கள் ஆகியோர் ஆன்மீகிகள் ஆவர். கற்பனை தத்துவவாதிகள் பிரம்மத்துடன் கலந்துவிட விரும்புகின்றனர். யோகிகள் எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவை அறிய விரும்புகின்றனர். பகவத் பக்தர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய மூன்று நிலைகளும் ஒரே பரபிரம்மத்தின் வெவ்வேறு அம்சங்கள் என்பதால் இம்மூன்று ஆன்மீகவாதிகளும் ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்த நிலையில் உள்ளனர். பௌதிக சுக துக்கங்கள் முக்குணங்களிலிருந்து விளைபவை ஆகும். எனவே இத்தகைய சுக துக்கங்களுடன் ஆன்மீகிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அரசர் ஒரு பக்தராக இருந்தார். ரிஷி ஒரு யோகி ஆவார். எனவே பரமனின் விருப்பத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியில் அவ்விருவரும் பற்றற்றவர்களாகவே இருந்தனர். விளையாட்டு பையன் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஒரு கருவியாக இருந்தான். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் பிராமண சிறுவனால் பரீட்சித் சபிக்கப்படுதல் என்னும் தலைப்பை கொண்ட 18ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரிகிதோம் தத் சத். ஸோ இங்கே பாருங்க, பிரபுபாத் இந்த பொருளுரையில ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றார். பௌதிகமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள், இப்போ நமக்கு ஏதாவது நல்லதா நடந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்போம். நமக்கு ஏதாவது சரியா நடக்கல அப்படின்னா இது என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்போம். இப்படியெல்லாம் பக்தர்கள் நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றார். பௌதிகமான விஷயங்களுக்கு அவங்க எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது. ஆன்மீகமா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னா தான் அதை அவங்க வருத்தப்படுவாங்களே தவிர, இன்னைக்கு என்னால இந்த சேவையை பகவானுக்கு பண்ண முடியாம போச்சே
அந்த மாதிரி எல்லாம் தான் அவங்களுக்கு வருத்தம் இருக்குமே தவிர, பௌதிகமான விஷயங்கள்ல எனக்கு இன்னைக்கு வந்து நிறைய லாபம் கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னைக்கு புகழ் கிடைச்சது, பேர் கிடைச்சது, எனக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் கிடையாது. ஸோ ரொம்ப அழகான சின்ன பொருளுரையா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பொருளுரை. ஸோ பௌதிக சுக துக்கங்கள் முக்குணங்களிலிருந்து விளைபவை ஆகும். இந்த லைன் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு. இந்த 3 குணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும். சத்துவரஜோ தமோ குணங்கள்லேருந்து முதல்ல நம்ம விடுபடணும். விடுபட்டாதான் நமக்கு வந்து பக்தினா என்னன்னு புரியும். பட் அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப சிரமம். அதனால்தான் பகவான் சொல்ற, தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்ற. வேதங்களும் இந்த 3 குணங்களைத்தான் சுத்தி 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 வருது. அதனால பகவான் சொல்ற, திரைகுண்ய விஷயா வேத நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்ற. ஸோ பௌதிக சுகதுக்கங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது போச்சு இது போச்சு, இல்லைன்னா அது வாங்க முடியல இது வாங்க முடியல, எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால பக்தியில முன்னேறவே முடியாது. அவங்க பையன் நிறைய மார்க் வாங்குறான், என் பையன் குறைச்சலா மார்க் வாங்குறான், அவங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பையனுக்கு வேலை கிடைக்கல, அவங்க மருமக நல்ல மருமகளா இருக்கா, எனக்கு வந்து மருமக எப்படி இருக்கா, இதெல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். இந்த மாதிரியான பௌதிகமான விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், அது சரியாகிறதுக்காக பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பகவானே உங்களுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கணும். ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, பொதுவா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா மாதாஜி? சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளே நம்ம சொல் பேச்சு கேட்காம நண்பர்கள் பிள்ளைகளோட கூட படிக்கிற தவறான பிள்ளைகள் பழக்க வழக்கங்கள் பழகி நம்ம சேட்டை பண்ணதுக நம்ம சொல் பேச்சு கேட்க மதிக்க மாட்டீங்கன்னா அப்ப நம்ம அதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதா மாதாஜி? அப்படி கிடையாது மாதாஜி. கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம், அவங்கள சரி பண்ணணும். கவலைப்படுறதுனால கவலைப்பட்டா அவங்க சரியாயிடுவாங்களா? நான் உட்காந்து இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா அவங்க சரியாயிடுவாங்களா? அவங்கள சரி பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். யாராவது எந்த அப்பா அம்மாவது கெட்ட பசங்களோட சேர்ந்து குழந்தை கெட்டு போனா அதை பத்தி கண்டுக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்கள சரி பண்ணணும். அந்த நம்ம கடமை, அது நம்ம அவங்கள சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. எவ்வளவு நம்மளால சரி பண்ண முடியுமோ சரி பண்ணணும். சரி பண்ண முடியல, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய கடமையை நாம சரியா செய்யணும். சரியா மாதாஜி? பேரண்ட்ஸ் பேச்ச பிள்ளைங்க கேட்டாலே அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமே மாதாஜி. அது கேட்காம திரியறதுனால தானே மாதாஜி அதுக்கு நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் வைப்பேன்னு பேரண்ட்ஸ் மதிக்க முடியும். அதான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்கணும். நம்ம முதல்ல நம்ம அப்பா அம்மாவை மதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மதிப்பாங்க இல்லையா? தொடர் சங்கிலி இது. அது மட்டும் இல்ல மாதா, அவங்களுக்காக நம்ம நிறைய ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுடைய கருத்துக்களை அவங்க மேல திணிக்காம அவங்களுக்காக நல்லதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா அது நல்லதாவே நடக்கிறது. இது சொந்த அனுபவத்துல இருந்தும் சொல்றேன். ப்ரே பண்றது இதெல்லாமே நல்லதுதான், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கணும். முன்னுதாரணமா நம்ம இருந்தா தான் நம்மளை பார்த்து குழந்தைங்க திருந்துவாங்க. வார்த்தைகளால திருந்த மாட்டாங்க, நம்மளுடைய செயல்களை பார்த்து அவங்க திருந்துவாங்க. மாதாஜி, இந்த நிந்தனை, சாபம், அலட்சியம் அதெல்லாம் இருக்குல்ல மாதாஜி, அதெல்லாம் அவங்க பக்தர்கள் அது எப்படி மாதாஜி அவங்க ஹேண்டில் பண்றாங்க? நிந்தனை பண்றாங்க, சாபம் அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணாம இருக்காங்க. எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? யார் क्वेश्चन கேக்குறது? யோகேஸ்வரி மாதாஜியா? யோகேஸ்வரி. ஓகே. நீங்க அம்பரீஷ் மகாராஜருடைய கதையை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் மாதாஜி. சோ துர்வாசர் என்ன பண்றாரு, அந்த ஒரு 3 சொட்டு துளசி தீர்த்தம் குடிச்சதுக்காக ஒரு கோவம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு அதித்தி, நான் வந்திருக்கேன், என்னை மதிக்காம நீ எப்படி வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு அக்னி பூதத்தை வர வச்சு நான் உன்னை அழிக்கிறேன் பார் அப்படின்னு. உடனே துர்வாசர், நான் அதை விட பெரிய பக்தன் தெரியுமா, சாரி அம்பரீஷர் வந்து, நான் உன்னை விட பெரிய பக்தன் தெரியுமா, நான் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படி பண்ணாரா? என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு? அவர் அமைதியா இருந்தாரு. இரண்யகசிபு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை அவரோட சொந்த குழந்தை பிரகலாதன், என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை? ஓம் நமோ
நாராயணாய நமக இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால தூக்கி நெருப்புல போட்டார். அது யானையை பிடிச்சு மிதிக்க வச்சார். இன்னைக்கெல்லாம் மகாவதார் நரசிம்ம படம் பார்த்துருப்பீங்க. சோ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? பேசாம பிரார்த்தனை பண்ணிட்டு பேசாம. இதெல்லாம் தான் பக்தர்கள். சரியா? எப்படி சும்மா இருக்காங்க? நம்மளால இருக்க முடியாது, நமக்கு அந்த குணம் கிடையாது. அதனால நமக்கு இது ஆச்சரியமா இருக்கு. என்ன யாராவது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? பதிலுக்கு 2 சொல்லுவேன். நீ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி. சோ அது மாதிரி நம்மளுடைய குணம் இருக்கும்போது நமக்கு இது புரியறதே கஷ்டம். ஆனா இது பழக்கத்துல வரணும் அப்படின்னா பக்தர்கள் சங்கத்துல இருக்கணும். பக்தர்கள் சங்கத்துக்கு போனோம் அப்படின்னாக்க அப்போ இதெல்லாம் பகவான் நம்மளை தட்டி சரி பண்ணுவார். என்னென்ன நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் வெளிச்சம் போட்டு நம்மள சரி பண்ணுவார். சரியா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பதம் 47ல கொடுத்திருக்கிற பொருளுரை ரொம்ப டீப்பா இருக்கு மாதாஜி. 47. ஓகே. அத படிக்கும்போது ரொம்ப நிறைய நிறைய தெரியற மாதிரி இருக்கு. அதுல நிறைய உண்மைகள் பொதிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு மாதாஜி. உங்க மனசுக்கு அது வந்து ரொம்ப டீப்பா டச் பண்ணி, எல்லா பொருளுரையுமே அப்படிதான். ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப டச் பண்ணது அப்படின்னு. கலியுகத்தில் இதற்குடைய வராக புராணத்தில் உள்ளது. அதாவது பகவானுக்கு எதிராக செயற்படும் அவரால் கொல்லப்படாத அசுரர்கள் கலியுகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பிராமண குடும்பங்களில் பிறவி எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் முக்தி வழியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே பரம கருணாமூர்த்தியான பகவான் நல்ல பிராமண குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை அவர்களுக்கு அளித்தார். ஆனால் அசுரர்களான அவர்கள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு பதிலாக தான் பிராமணன் என்ற அகம்பாவத்தினால் பிராமண பண்பாட்டை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். ரொம்ப இதா இருக்கு மாதாஜி. அது படிக்கும்போது ரொம்ப டீப், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பா அதை ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கு மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா. சோ பகவான் வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லணும். அந்த வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் மாதாஜி. அது நான் நினைச்சிட்டு இருக்கேன். பசங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. பிராமண இதுல பிறந்ததுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும்னு இப்ப எனக்கு மனசுல வருது. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப டீப். சோ எதுக்காக ஒவ்வொருத்தருக்கு, ஆனா இப்போ கலியுகத்துல பாருங்க, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால நீ பிராமணனா வைஷ்யனா இல்ல சத்திரியனா சூத்ரனா எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடைச்சு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றதுக்கான பாக்கியம் பகவானுடைய கருணையினால் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ மாதாஜி உங்களுடைய ரியலைசேஷனுக்கு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். நாளைக்கு நித்யானந்த திரியோதசி, நித்யானந்த பிரபுடைய அவதார நாள். எல்லாருக்கும் நித்யானந்த திரியோதசி நல்வாழ்த்துக்கள். நித்யானந்தனுடைய கருணை கிடைச்சாதான் நமக்கு யாருடைய கருணை கிடைக்கும்? சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப கிடைக்கும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எங்க பையனுக்கு கண்ணு நாளைக்கு ஆபரேஷன் பண்றாங்க மாதாஜி, வேண்டிக்கோங்க மாதாஜி. ஓ ஓகே. மாதாஜியோட பையனுடைய ஆபரேஷனுக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம். நம்ம தங்கமணி மாதாஜியோட பையனுக்கு கண் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். வாஞ்சா கல்பத்தருபேஸ்ச கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. आनंद कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय।